எந்த தெய்வம் ஃபேமஸ் தெய்வம்? பேர் போன தெய்வம் இது புதுக்கோட்டையில ரொம்ப சக்தி வாய்ந்தவன். காலுக்கு கீழே ஸ்ரீ சக்கரம் இருக்கும். வாழ்க்கையை தருணத்தை மாற்றி தரவன், வாழ்க்கையை வாழ வைக்கிறவன். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் தீர்த்து தந்துடுவான், கொப்படையாலும் சேர்த்து. இந்த என்ன பேர் கொடுத்துருந்தீங்க? சுதர்ஷன். இப்போ எங்கே இருக்காரு? 23 வயசு தான் ஆச்சு. 31 வயசு. 31. பொண்ணுக்கு 23, பையனுக்கு 31. பொண்ணு யாரு? இங்கே சேலம் மேடம், மேட்டூர். மருமகள். படிக்கலாமா? நல்லா நாடகம் பண்ணி திருமணம் நடந்துருச்சு. பேருக்கு பெருமை, ஊருக்கு பெருமை. எட்டி பார்த்தா பாலுங்கிணறு. சொன்ன மாதிரி எதுவும் ஆகல, சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கல. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. பிள்ளை சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டா. வாழ்க்கை சந்தோஷம் இல்ல. ஒரு கணவன் 3 கல்யாணம் பண்ணலாம், 4 கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஆனா கட்டின பொண்டாட்டிய, தொட்ட பொண்டாட்டிய சுத்தமா எவன் வச்சிருக்கானா அவன் தான் ஆம்பளை. இங்க தொட்டதெல்லாம் பிரச்சனை, தொட்டதெல்லாம் சண்டை. சிரிப்பா சிரிச்சிருச்சு, சீல பேரு குத்திருச்சு, அவமானம் ஆயிடுச்சு, அசிங்கத்துல நின்றுச்சு. ஊருக்கு வெளிச்சம் இல்ல, பேருக்கு நிம்மதி இல்ல. கேவலமா நிக்குதடா, கேப்பாரா நிக்குதடா. பொழப்பறிஞ்சு பொழப்பு, பண்ணை எறிஞ்சு பண்ணையும். 10 ஊர் வெள்ளாம பங்கத்துல ஆகுதடா. ஒரு நாளைக்கு கூட நிம்மதியான பொழப்போ, நிம்மதியான வாழ்க்கையோ வாழலடப்பா. எவ்வளவோ பணங்காசு, எவ்வளவோ நகநப்பு அள்ளி போட்டோம். பேத்துக்குள்ள பொத்துஞ்சு அவ்வளமா இருக்குது. இவன் மனசு அவ புரிஞ்சுக்கல, அவன் மனசு இவன் புரிஞ்சுக்கல. 2 பேருமே எனக்கா எனக்கா உனக்கா எனக்கான்னு பிரச்சனை இருக்கு. காப்பாத்தி கொடுக்காளி, சரி பண்ணி கொடுக்காளி, நல்ல வழி வெற்றி விடம்மா. நாய்த்த நெல் எடுத்து குடும்பத்தை சரி பண்ணு, அன்னைத்த காப்பாத்து. என்னுடைய மக நல்லா பொழைக்கணும், நல்லா இருக்கணும். ஆபத்து வரக்கூடாது, இடைஞ்சல வரக்கூடாது, தொந்தரவு வரக்கூடாது. துன்பம் விளக்கணும், மண்ணையும் விளக்கணும், பரிசொல்லு விளக்கணும். காப்பாத்தி கொடுக்காரு. உன் பிள்ளைக்கு நேரங்காலம் இப்பொழுது ரொம்ப சரியில்லை. 2 பேருமே அடிச்சு மோதி கொத்துஞ்சு அவரமா தான் நிப்பாங்க. நீங்க பொறுத்து இருந்தாதான் உங்க பிள்ளை நல்லா வாழும். அவசரப்பட்டோ அவதூறுப்பட்டோ வார்த்தை விட்டுட்டா 2 பேத்துக்குள்ளேயும் பகையாயிரும். கடைசியில பெரிய பங்கத்துக்கு ஆளாகி நிப்பீங்க. ஊருக்கே நாயக்காரனாக்கலாம். ஆனா உங்களுடைய மக வாழ்க்கை நீங்க தராசுல நிக்குது. மக தராசுல நிக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் இடைஞ்சல் ஆயிரும். விளக்கேத்த வந்த விளக்கு பத்தி எரிஞ்சு பந்தமா எரியுது. அதனால பொறுமையா இருங்க. மாலை மாத்திரமான மரியாதைக்கு இல்ல. மஞ்ச கயிறு காரணத்துக்குள்ள பல பிரச்சனை ஏற்படுது. பொறுத்து இருந்தா காப்பாத்தி சரி பண்ணி நல்ல வழி வெட்டி குடும்பத்தை நிலைநிறுத்தி அன்னைகிட்ட காப்பாத்தி வட்டிக்கு வெளிச்சம் போட்டு அங்கத்தை தீட்டு சரி பண்ணி கொடுப்பேன். சொல்லுங்க. பொண்ணும் பையனும் சேர்ந்து இல்லை மேடம், அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க. பொண்ணு வந்து இப்போதான் எங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால கண்டிப்பாக அதனால வந்து டைவர்ஸில் இருக்கிறாங்க மேடம். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் புத்தி சுவாதம் இல்லாத பொண்ணா இருக்குமா. அதான் முன்னே சொன்னேன், கிணத்துல போய் விழுந்துட்டீங்க. பேருக்கு ஆசைக்கு முகத்தை பார்த்து கடைசியில வேஷம் போட்டு முடிச்சுட்டாங்கன்னு முன்னையே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுத்து இருந்தீங்கன்னா சிறைக்கு போக தேவையில்லைன்னு சொன்ன காரணம் என்னன்னு தெரியுதா? தந்திரமா வெளியே வரணும். அவசரப்பட்டோ நம்ம பெரிய ஆளுன்னு அந்த ஊருக்கு நாயக்காரர் நம்ம ஏதாவது பேசினா நம்மள சிறையில மாட்ட விட்டுருவாங்க. சரிநாம நாய் போயிடும். தந்திரமா வேற வெளியே பார்க்கலாம். கொஞ்சம் நேர கால சரியில்ல, பொறுமையா இருங்கன்னு சொல்றேன். இருக்கு கொஞ்சம் இதை மறைச்சுதான் பேச முடியும், உடச்சி பேசுற மாதிரி சூழ்நிலை இல்லை. மாந்திரிகம் பண்றாங்களே சதி நிறைய நடந்திருக்கு. இந்த பொண்ணை விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க இந்த பொண்ணை விட்டுட்டு இல்லை பையன் நல்லா கூட நினைக்கிறீங்க. அதுதான் இப்ப நடக்கிற பிரச்சனை. சரிங்களா?
உங்களுக்கு என்ன வேணும் இந்த மதுரகாளிக்கிட்ட? எனக்கு என் பிள்ளைக்கு அந்த இடத்துல எனக்கு முடிவு காலம் என் பிள்ளை நல்லபடியா வெளியில யாரு? சுதா. அடுத்த கல்யாணம் சுதர்ஷன் போட்டோ வேணும். சுதர்ஷன் போட்டோ இருக்கா? போன்ல போன்ல எடுத்துட்டு வாங்க, ஓடுங்க. தக்க பேசுறோம்.